மகாலய அமாவாசையையொட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள புண்ணிய ஸ்தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இந்த வழிபாடு மூலம் முன்னோர்கள் ஆத்ம சாந்தி அடைவதாக கருதப்படுகிறது. பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் புனித நீராடி தங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் எள்ளும் எண்ணெயும் பயன்படுத்தி அருவிக்கரையில் படையலிட்டு தர்ப்பணம் கொடுத்தனர். தஞ்சை மாவட்டம் கஞ்சனூர் வடகாவேரி புஷ்கரணியில் எள்ளு பிண்டம், நவதானியம், பூஜை பொருட்கள் உள்ளிட்டவையுடன் தர்ப்பணம் செய்து தங்களது முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக வழிபாடு நடத்தினர். அதேபோல திருவிடைமருதூர், கதிராமலிங்கம் உள்ளிட்ட காவேரி கரை பகுதிகளிலும் பக்தர்கள் தர்ப்பணம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் விநாயகர் தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் உள்ளிட்ட 16 வகை தீர்த்தங்களை கொண்ட முக்கடல் சங்கமத்தில் ஏராளமான மக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்காக பள்ளிக்கர்ம பூஜைகள் செய்தனர். பாதுகாப்புக்காக போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.